உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் ஆற்றலரசு தேனியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் ஆற்றலரசு திராவிட மாடல் அரசு மீண்டும் ஆட்சியில் அமர கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு செயல் திட்டங்களை சொல்லி வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவேன் என்று தெரிவித்தார். இதுவரை விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆனால் தலைவர் அவர்கள் சொன்னவுடன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தளபதி மரியாதைக்குரிய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் மனம் உணர்ந்து இந்த பெரிய குலத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்தமைக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை நாங்கள் காணிக்கையாக்குகிறோம். அன்பு சகோதரர்களே, அதிகாரத்திற்கும் ஜனநாயகத்துக்கும் நடக்கின்ற ஒரு போட்டிதான் இன்றைக்கு இடதுசாரிகளுக்கும் வலதுசாரிகளுக்கும் நடத்துகின்ற போராட்டம் தான் இந்த தேர்தல். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை போன்றவர்களுக்கு எண்ணிக்கை முக்கியமல்ல. திராவிட கட்சியான முற்போக்கு கூட்டணியில் இருக்கிற மதச்சார்பின்மை கூட்டணியை உயர்கல்வி போன்ற திட்டங்களில் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு கல்வி உரிமைகளுக்காக இன்றைக்கு அதிகமாக பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இன்று வழங்குகின்ற ஆட்சிதான் திராவிட ஆட்சி என்பதை நீங்கள் எல்லோரிடத்திலும் மக்களிடத்தில் சொல்லி அதனுடைய கூட்டணி கட்சியான எங்கள் கட்சியினுடைய சின்னம் பானை சின்னம், பானை சின்னம், பானை சின்னம். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் இந்த தொகுதியிலே பல ஆண்டு காலம் பொறுப்பாளராக பல தேர்தல்களை சந்தித்திருப்பீர்கள். திராவிட கட்சியோடு கூட்டணியில், அதிலும் மதச்சார்பின்மை கூட்டணியில், முற்போக்கு கூட்டணியில் உதயசூரியனோ அல்லது காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய சின்னங்கள் தான் வரும் என்று எண்ணிக்கொண்டு பொதுமக்கள் இருப்பார்கள். ஆகையால் நம்மோடு கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சின்னம் பானை சின்னம், பானை சின்னம் என்று கிராமப்புறங்களிலே சொல்ல வேண்டும். அதிலும் அந்த கூட்டணியுடைய வேட்பாளர் உங்கள் முன்னால் நின்று கொண்டு உங்களுக்கெல்லாம் மரியாதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் சக்திவேல் என்ற வேட்பாளருக்கு நீங்கள் பானை சின்னத்தில் வாக்களிப்பது நாளை 26 சட்டப்பேரவையில் வெற்றி பெற்று தமிழகத்தை மீண்டும் ஒரு திராவிட மாடல் ஆட்சி உருவாக வேண்டும் என்பதை எண்ணிக்கொள்ள வேண்டும். நாங்கள் எங்கள் முகத்தை பார்க்க வேண்டாம். தளபதியார் ஸ்டாலின் அவருடைய சாதனையை தயவு செய்து சொல்லி பொதுமக்களிடத்திலே நீங்கள் வாக்கு சேகரிக்க வேண்டும். அன்பு சகோதரே, உங்கள் பாவம் தொட்டு உங்களை கெஞ்சி கூத்தாடி நான் கேட்கிறேன், மீண்டும் ஒரு நல்லாட்சி தமிழகத்தில் வளர வேண்டும். பிஜேபி, RSS போன்ற கும்பல் இன்றைக்கு பல மதவாத சக்திகள் இது தமிழகத்தில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, காமராஜர் போன்றவர்கள், கார்ல் மார்க்ஸ் போன்றவர்கள் உருவாக்கிய தத்துவ கோட்பாடோடு இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டணி தான் முற்போக்கு கூட்டணி. இந்த கூட்டணியை சொல்லி நாம் ஓட்டு கேட்க வேண்டும் என்பதை உங்களை மன்றாடி தாழ்மையோடு கேட்டு உங்களிடத்தில் இருந்து பானை சின்னம், பானை சின்னம்,
வெற்றி பெற செய்ய வேண்டும் என உங்களை பணிவோடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் வழக்கறிஞர் முனைவர் மாலதி வெற்றி பெறுவதற்கான தேர்தல் வியூக ஆலோசனைக் கூட்டம் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழக அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் பணிக்குழு மேற்பார்வையாளர் நவரசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூக்கப்பன், மாவட்ட அவைத் தலைவர் ராமமூர்த்தி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி தொகுதி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன், மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு இயக்க மாநில செயலாளர் சக்திகிரி, மண்டல செயலாளர் முத்து, மண்டல துணை செயலாளர் ராமமூர்த்தி, முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்மாறன், ஒன்றிய கவுன்சிலர் தாமரைவண்ணன், வழக்கறிஞர் திருக்குமரன், மாநில துணைநிலை அமைப்பு நிர்வாகிகள் கருப்புதுரை, சாவி முருகவேல், அறிவரசன், மாவட்ட துணைநிலை நிர்வாகிகள் வேல்முருகன், KTR ரகுமான், பிரபு, தொல்தமிழன், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ராணி, நகர செயலாளர்கள் பச்சைப்பிள்ளை, இடிமுரசு, ஒன்றிய செயலாளர்கள் வழக்கறிஞர் அலெக்சாண்டர், சின்னதுரை, கனகசபை, சக்திவேல், சுந்தரராஜன் மற்றும் தலித் ஏழுமலை, ஆதிமோகன், சிறுத்தை செந்தில், ராஜாராம், ஜெயக்குமார், சீனு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் உழவர் தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் செல்வ புஷ்பலதா அருமாத்திரம் பகுதியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். அப்போது கரும்பலகை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விசிக வேட்பாளர் செல்வ புஷ்பலதா உழவர்கரை தொகுதியில் அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் வெற்றி வேட்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே களம் காணும் புஷ்பலதா நம்பர் 6 கரும்பலகை சின்னத்திலே போட்டியிடுகிறேன். ஏறத்தாழ சில நாட்களாகவே கூட்டணியில் பிரச்சனை எழும்பி வந்த காரணத்தினால் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டது. அதன் காரணமாக நாங்கள் வாக்கு கேட்டு வர்றதுலையும் எங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு. ஸோ ரொம்ப லேட்டாக தான் நாங்கள் வாக்கு சேகரிக்க வந்தோம். சொல்லப்போனால் ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக தான் நாங்கள் இங்கே வந்து களமிறங்கியிருக்கோம் வாக்கு சேகரிக்கிறதுக்காக. அதுக்குள்ள கொஞ்சம் ஏகப்பட்ட சிக்கல். இப்போது அந்த சிக்கல் எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டது. கூட்டணி தர்மத்தை காப்பாற்றும் விதத்திலே அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் புதுச்சேரியிலே விடுதலை சிறுத்தையாக உழவர்கரை தொகுதியை உரிமையாக பெற்றுள்ளோம். மற்ற தொகுதிகள் அனைத்தையும் எங்கள் கட்சி சார்பாக திரும்ப பெற்று விட்டார்கள். தோழமை கட்சியிலிருந்தும் தோழர்கள் வந்த வண்ணம் உள்ளார்கள். இதற்கு முன்பாக இருந்ததை விட திமுக கழக நிர்வாகிகளும் காங்கிரஸ் நிர்வாகிகளும் மதிமுக நிர்வாகிகளும் பெருந்திரளாக வந்து எங்களுக்காக வாக்கு சேகரித்து வருகிறார்கள். மற்றற்ற மகிழ்ச்சி. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சபரி கார்த்திகேயனுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிணத்துக்கடவு மாவட்ட செயலாளர் ஸ்டீபன் சுந்தர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் மண்டல செயலாளர் கேசவ முருகன், மண்டல துணை செயலாளர் வீரமணி, நிலாமரிமாறன், பிரபு, மாவட்ட துணை செயலாளர் கிணத்துக்கடவு சுப்பிரமணி, முன்னாள் கிணத்துக்கடவு தொகுதி செயலாளர் ராஜேந்திரன், பகுதி செயலாளர் ஆந்தோனி மற்றும் மகேந்திரன், ஆட்டோ கணேசன், இப்ராஹிம், மகாலட்சுமி, ராஜாராம், கன்னியமுதன், மூர்த்தி, ஐயப்பன், பிரதீப், அருந்ததி, ராஜா, சதீஷ், சிவகாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மாதவரத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சுதர்ஷனுக்கு வில்லிவாக்கம் ஒன்றியத்துக்குட்பட்ட பொத்தூர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் மற்றும் உமாபதி, பத்மநாபன், குமரேசன், சீனு, சரவணன், செல்வம், பாபு, கலைவாணன், இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் மற்றும் சட்டமன்ற தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் வசந்த்குமார் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில செயலாளர் கரித் சுரேஷ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் ராவணன் சிவா, மாவட்ட மகளிர் அணி கஸ்தூரி, ஒன்றிய பொறுப்பாளர் வேல்முருகன் மற்றும் பாபு, சார்லஸ் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சை சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சன் ராமநாதன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு திரட்டினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சை மாவட்ட செயலாளர் ஈ.டி. முரசு இலக்கணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் நெல்சன், செய்தி தொடர்பாளர் ரகு, மாவட்ட துணை செயலாளர்கள் தமிழ், முதல்வர் கிளிவணன், பவுன் அந்தோணி, தங்க சுரேந்தர், ராசாத்தி, மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் மரியல் வினோத், ராஜா, திலீபன், முருகேசன், செந்தமிழ் செல்வி, கலைமாறன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கம்மாபுரம் தெற்கு ஒன்றியம் கோ ஆத்தனூர் கிராமத்தில் இருந்து சுமார் 50க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு புவனகிரி தொகுதி மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் ஒலி முன்னிலையில் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கம்மாபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் பொறியாளர் ராஜு, வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் அன்பரசன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் மகாகுரு, மாவட்ட துணை செயலாளர் ஜான் அற்புதராஜ், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் வைரமுத்து மற்றும் வழக்கறிஞர் தனராஜ், ஜீவா, வினோத் பாபு, விமல்ராஜ், வேலரசன், சந்திரசேகர், கலைவாணன், மணி, பால்ராஜ், கொடிசுந்திரம், முனுசாமி, இளவரசன், வீரராகவன், ராம்பல்லவன், விக்னேஷ், லோகநாதன், விஸ்வா, நட்ராஜ், அரவிந்த், ஆனந்த், குபேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தென்காசி குத்துக்கல் வலிசை வட்டார போக்குவரத்து அலுவலகம் எதிரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி சட்டமன்ற தொகுதி மாவட்ட புதிய அலுவலகத்தை மாவட்ட செயலாளர் வெற்றிமாறன் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மண்டல செயலாளர் இசக்கு பாண்டியன், மண்டல துணை செயலாளர் சித்திக், மாவட்ட பொருளாளர் சந்திரன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சுரண்டைமணி, மாவட்ட துணை செயலாளர்கள் கமல், துரையரசு, பாலசுப்ரமணியன், பாக்கியராஜ், அன்பழகன், திருக்குமார், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், மதில் செல்வன், முத்துச்செல்வி, மகளிர் அணி மாவட்ட செயலாளர் துர்காதேவி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர்கள் ரிச்சர்ட், சத்யகலா, வணிகர் அணி மாவட்ட அமைப்பாளர் ஹக்கீம், மாவட்ட அமைப்பாளர் தமிழ்செல்வன், நகர துணை செயலாளர் இளஞ்சேரன் மற்றும் சிகாந்தர், நியாஸ் முத்துக்குமார், சக்தி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் எம்.கே.டி. கார்த்திக் தண்டபாணி ஆப்பூர், வெங்கடாபுரம், கொளத்தூர், ரெட்டிப்பாளையம், குருவன்மேடு, வில்லியம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகளை நேரில் சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் முகிலன், மேற்கு ஒன்றிய செயலாளர் பொன் தென்னரசு ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் விசிக மாவட்ட நிர்வாகிகள் சிறுத்தை தாஸ், அன்பு, அப்பு, மணிமுத்து, டேவிட், ஜெயக்குமார், வெங்கடேசன், வெற்றி, உமாபதி, விடுதலை, மோகன், மணிகண்டன், காளி, ஒன்றிய நிர்வாகிகள் குருநாத், ராமமூர்த்தி, ஆல்பர்ட், சுதாகர், முனியன், அருண், அருண்தேவா, சரத், குமரவேல், பிரபவாளன், பிரபுதாஸ், ராஜன், பிலிப், கனிராஜ், வினோத், தயாநிதி, ஸ்வேதா, சரத், ராணி, ஸ்ரீதர், வேலு, குகன், பிரகாஷ், ஞானசேகர், வீரமணி, ஊராட்சி நிர்வாகிகள் தங்கதுரை, கார்த்திக், கரண், சீனு, ஆகாஷ், சாம்ராஜ், ஐயப்பன், பாலாஜி, பிரகாஷ், கோடி, பிரகாஷ், பாலாஜி, அஜய், நிரேஷ், அஜித், சத்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,